ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வடங்கான். எழுத்தாளர் வந்து பாலா. இது இயக்குனரும் பாலா தான். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஓவர் ஹீட்டட் ஹீரோ. அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, எதனால் பிரச்சனை ஆகுது அப்படின்ட்டு தான் படத்தோட கதை. படத்தோட கதைக்கு போகலாம். ஸோ அருண்குமார் வந்து ஹீரோ இருக்கார். கோட்டின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி படம் பின்னணி அமையுது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க காதலி அது மாதிரிலாம் ரொம்ப காமெடியெல்லாம் போகுது ஃபஸ்ட்டு. பாலா படம்னா இப்படிதான்ற மாதிரி இருக்குது. அவர் ரொம்ப கோவமா எல்லாம் தட்டி கேட்டுனே இருக்காரு. அப்போ வந்து அவர் கூட இருக்க ஃபாதர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு நிரந்தரமான வேலை வாங்கி தரணும் அப்படின்றாரு. ஸோ ஒயின் ஷாப்லாம் சண்டைலாம் ஆயிடும். ஸோ அப்போ வந்து நிரந்தர வேலை கேட்க போகும்போது ஒரு ஆசிரமத்தில் அவங்கள வந்து ஆசிரமத்தில் ஒரு வேலைக்கு செக்யூரிட்டி கார்டாக போவார். அங்கே வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கும் ஒரு 3 பேரால். அப்போ அந்த 3 பேரை எப்படி பழி வாங்கினாருன்றது தான் செகண்ட் ஹாஃபு. அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து கொலை பண்ணுறாரு. அது வந்து அந்த கொலை பண்ணி சாவடிக்கிற சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேனிபால் சீன்லாம் பார்த்து காப்பி அடித்த மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கடைசியில் ஒருத்தர் வந்து எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாருன்னு தான் படத்தோட கதை. கடைசியில் வந்து ரொம்ப சோகமாக இருக்குது, வழக்கமாக பாலா படம் மாதிரியே. ஸோ இந்த சினிமா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சினிமா இஸ் டு என்டர்டெயின் த வியூவர்ஸ் தான். இது வந்து இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்த படமும், போன வருஷம் நிறைய படங்களும் வந்து சோகமாக அப்படி தான் இருந்தது. ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்கான மெட்டீரியலோ கண்டென்ட்டோ இந்த படத்தில் அவ்வளோவா இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாராக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. அடுத்தது வந்து அருண்குமார் வந்து கொஞ்சம் சுமாராக நடிச்சிருந்தார். அதே மாதிரி அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் ஹெட்டட் அதே மாதிரி பாலா படத்தில் வர மாதிரியே யூஷுவலாக இருந்துச்சு. இதில் நல்லா நடித்தது வந்து பார்த்திங்கன்னா, மிஷ்கின் நல்லா நடிச்சிருந்தார். ஜட்ஜாக வருவார். அவர் சூப்பராக நடிச்சிருந்தார். அடுத்தது வந்து சமுத்திரக்கனி வந்தார். அவரது ஒன்றும் இம்பேக்ட் இல்லை. இந்த படத்தில் நல்லா ஃபஸ்ட்டு இது ப்ரெஃபரன்ஸ் தரணும்னா மிஷ்கின்க்கு சொல்லலாம். அவர் ஜட்ஜாக வர சீனு அதெல்லாம் வந்து ரொம்ப உண்மையிலே அவர் அந்த கேஸ் நம்பர்லாம் படிப்பார். எல்லாம் சூப்பராக இருந்தது. வழக்கம் போல கடைசி வந்து கிளைமேக்ஸ் வந்து தேவையில்லாமல் அவங்க தங்கச்சி தேவின்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சோகமாக தான் இருந்தது. தேவையில்லாத சோகமாக இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் சொல்கிறத சொல்லிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.